ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு மார்க்கெட் டிடெக்டிவா மாறி ஓப்பனிங் பெல்ல எப்படி தெளிவாக டீகோட் செய்வதுன்னு பார்க்க போறோம். காலையில நடக்கும் அந்த கேப் அப் ஒரு உண்மையான ரேலிக்கு செட் ஆகுதா இல்ல நம்மை சிக்க வைக்க போடப்பட்ட ஒரு புல் ட்ராப்பா? இதை தெளிவாக கண்டுபிடிக்க இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரி, ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு போலாம். ட்ரேடிங் நாளோட அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப டர்புலண்டா இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் செய்வதுங்கிறதுக்கான ப்ரீ மார்க்கெட் பிரீஃபிங் தான் இது. நம்ம பார்க்க போவது 1. தி குளோபல் மார்க்கெட் கிளாஷ். 2. ட்ரேடிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சிக்னல்ஸ். 3. ஸ்பாட்டிங் ஸ்மார்ட் மணி ட்ராப்ஸ். மற்றும் 4. கீ லெவல்ஸ் டு வாட்ச். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் விஷயம், தி குளோபல் மார்க்கெட் கிளாஷ். நம்ம இன்வெஸ்டிகேஷனை இந்த சீன் ஆஃப் தி கிரைம்ல இருந்து தொடங்குவோம். வெஸ்டர்ன் மார்க்கெட்கள் எப்படி தங்களுக்குள் முரண்பட்டு நம்முடைய இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கன்ஃபியூசிங்கான சிக்னல்களை கொடுக்கறது என்று கவனிக்கலாம். இப்போ குளோபல் சிக்னல்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக வரும்போது அந்த முதல் 15 நிமிடங்கள் தான் மிக முக்கியமான பிரைஸ் டிஸ்கவரி ஃபேஸ். இங்க தான் ஸ்மார்ட் மணி நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட உண்மையான கன்விக்ஷனை டெஸ்ட் செய்வாங்க. ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்தியன் இண்டெக்ஸ் கேப் அப் ஆகி அதே லெவல்ல சஸ்டெயின் ஆகுமா இல்ல ஒரு டேஞ்சரஸான புல் ட்ராப்ல போய் சிக்குமா? இது தெளிவாக புரிந்து கொள்ள இந்த பாயிண்ட் கவனிங்க. ஒரு பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட்டின் வலிமை, டாக்ஸ் மற்றும் சிஎஸ்சி எல்லாம் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகி நமக்கு ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்டல் ஃப்ளோரை கொடுக்கிறது. ஆனால் மறுபக்கம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸின் லேட் செஷன் வீழ்ச்சி, இது மேக்ரோ டேட்டாவுக்கு முன்னால் மார்க்கெட்டோட ரிஸ்க் ஆப்படைட் மாறுவதை தெளிவாக காட்டுகிறது. சோ இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த 2 வித்தியாசமான சிக்னல்களும் சேர்ந்து ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்டார்ட்டை உருவாக்குகிறது. இதன் நெட் இம்பாக்ட் என்னன்னா, ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் பயஸ் தான் தவிர இது ஒரு ரன்னவே புல்லிஷ் ஓப்பனிங் இல்ல பாஸ். அதனால கேப் அப் ஆன உடனே பிளைண்டா பை பட்டன் அமக்க கூடாது. இதை தெளிவாக மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது பகுதி, ரீடிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சிக்னல்ஸ். இப்போ நம்ம லோக்கல் டேட்டா பக்கம் திரும்புவோம். லோக்கல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சிக்னல்களை அனலைஸ் செய்வதன் மூலமாக மார்க்கெட்டோட உண்மையான இன்டென்ட் என்ன என்றதை எப்படி தெளிவாக பார்க்கலாம்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். குளோபல் கியூஸ் செட் த ஸ்டேஜ், பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட்ஸ் த ஸ்கிரிப்ட். இது எவ்வளவு உண்மை தெரியுமா? நீங்கள் குளோபல் நாய்ஸை தாண்டி நம்முடைய லோக்கல் ஸ்கிரிப்ட் ஆன ஓஐ கவனித்தால் மட்டுமே பெரிய ஹெவி ஹிட்டர்ஸ் உண்மையிலே எங்க அவர்களுடைய மணியை பார்க் பண்றாங்கன்னு தெளிவாக புரியும். இந்த வார்னிங் சைன்கள் எப்படி மேப் செய்யப்பட்டுள்ளது என்று கவனிங்க. ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்ல தொடர்ச்சியான கால் ரைட்டிங் நடக்குது, அல்லது கேப் அப் ஆகியும் புட்ஸ் அன்வைண்ட் செய்யப்படுவது, அதாவது புட்ஸ் கவர் செய்யப்படுவது. இதெல்லாம் மார்க்கெட்டோட வீக்னஸையும் அந்த பேஸ் லெவல் மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. மற்றும் இதோ இந்த 1.2+ என்ற புட் கால் ரேஷியோ த்ரெஷ்ஹோல்ட், இதை உங்கள் மைண்ட்ல ரொம்ப ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆகி பிசிஆர் இந்த எல்லையை நோக்கி நகர்கிறது என்றால் மார்க்கெட் ஹைலி ஓவர்பாட் ஜோன்ல உள்ளது என்றும் ஒரு மேசிவ் ரிவர்சல் ட்ராப் ரிஸ்க் இருக்கிறது என்றும் தெளிவாக அர்த்தம். 3வது பகுதி, ஸ்பாட்டிங் ஸ்மார்ட் மணி ட்ராப்ஸ். இப்போது நம்ம ஸ்மார்ட் மணியா ப்ரொஃபைல் செய்ய வேண்டும். இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இந்த கேப் அப்களை ஆக்யூமுலேஷனுக்கு யூஸ் பண்றாங்களா இல்ல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்களா என்று கண்டுபிடிப்பது எப்படி? ஃபர்ஸ்ட், ஒரு ஜென்யுவன் ரிவர்சல் அல்லது ஆரோக்கியமான மார்க்கெட் எப்படி இருக்கும்? சிம்பிள். கேப் அப் ஆகி ப்ரீவியஸ் டேன் வேல்யூ ஏரியா ஹை, அதாவது VAH-க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். கூடவே முதல் 15 மினிட் கேண்டில் ஒரு நல்ல வால்யூம் ஸ்பைக்குடன் பச்சை நிறத்தில் முடிந்தால் அது FIIs, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹையர் லெவலை ஆக்டிவ்லி டிஃபென்ஸ் செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது ஒரு பெர்ஃபெக்ட் நல்ல சிக்னல். ஆனால் அதுக்கு மாறாக இந்த டேஞ்சரஸான செட்டப்பை பாருங்க. இண்டெக்ஸ் கேப் அப் ஆகும், ஆனால் அந்த இனிஷியல் 5 மினிட் ஹையை கிராஸ் செய்ய முடியாம திணறும். கூடவே அக்ரெசிவான கால் எடிஷன் இருக்கும். இங்கதான் நம்ம ஸ்மார்ட் மணி ஈகரான ரீட்டைல் இன்ட்ராடே பையர்களை உள்ள இழுத்து பின்பு திடீரென்று ஷார்ப்பான ஒரு மீன் ரிவர்ஷனை தோண்டுவாங்க. இதுதான் பக்காவான கால்குலேட்டட் ட்ராப். இந்த 2 சினாரியோவையும் பக்கத்துல வச்சு பார்த்தா உங்களுக்கே தெளிவு கிடைக்கும். ஜெனுவன் ரிவர்சல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ஆர்டர்ஸை ஃபில் செய்கிறாங்க. ஆனால் கால்குலேட்டட் ட்ராப்ல அவர்கள் எக்ஸிட் ஆகுறாங்க, ரீட்டைல் ஆட்களை உள்ள இழுக்கிறாங்க. இதனால்தான் ஓப்பனிங் பெல் அடித்தவுடன் இமோஷனலாக ரியாக்ட் செய்யாமல் தெளிவான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வரை நீங்க வெயிட் பண்ணணும் என்று நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஃபைனல் பகுதி, கீ லெவல்ஸ் டு வாட்ச். நம்மளோட ஆக்ஷன் பிளானுக்கு வந்துட்டோம்.
ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் செய்யும் முன்பு நீங்கள் தெளிவாக மானிட்டர் செய்ய வேண்டிய அந்த கான்கிரீட் செக்லிஸ்ட் என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு கிஃப்ட் நிஃப்டி பிரீமியம் குறையுகிறதா என்று கண்டிப்பாக கவனிக்கவும். US ஃபியூச்சர்ஸ் வீழ்ச்சி அடையும் போது இது நடந்தால் உங்களுக்கு தெரியும், அது ட்ராப்பை உறுதி செய்கிறது. அதேபோல குளோபல் கேப் அப் இருந்தும் கூட ரூபி வீக் ஆச்சுனா FII அவுட்ஃப்ளோ பிரஷர் காரணமாக நம்ம டொமெஸ்டிக் மார்க்கெட் கண்டிப்பாக தடுமாறும். இத ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான தெளிவான கிரானலாஜிக்கல் பிளேபுக் இங்கே இருக்கு. 0 மினிட்ல ஓபனிங் பெல், 5வது நிமிடத்தில் இனிஷியல் ட்ராப் டெஸ்ட், 15 நிமிடத்தில் ரிவர்சல் டிஃபென்ஸ் டெஸ்ட் மற்றும் 30வது நிமிடத்துல அந்த முதல் அரை மணி நேரத்தின் ஹை மற்றும் லோவை வைத்து இனிஷியல் பேலன்ஸ் செட் ஆகிடும். இதை தெளிவாக ட்ராக் செய்வதுதான் உங்களோட பிரைமரி ஜாப். சரி, இந்த 30 நிமிஷ டெஸ்ட் ரொம்ப முக்கியம் நீ ஏன் சொல்ற? முதல் 30 நிமிடத்தில் மார்க்கெட்டால கேப் அப்ப சஸ்டெயின் செய்ய முடியல என்றால் நம்ம முதலில் பார்த்த அந்த யூரோப்பியன் போயன்சி வெறும் ஒரு லாகிங் இண்டிகேட்டர் மட்டுமே. அப்போ உண்மையான கைடு யாரு? US ஃபியூச்சர்ஸோட வீழ்ச்சிதான் அன்றைய நாளோட உண்மையான வழிகாட்டி. இதை தெளிவாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்ட் உங்க பக்கம். இந்த எக்ஸ்பிளைனா டெஃபினெட்லி உங்களுக்கு மார்க்கெட்டை தெளிவாக புரிந்து கொள்ள உதவி இருக்கும் என்று நம்புகிறேன். சோ நாளை குளோபல் சிக்னல்ஸ் முரண்பட்டால் நீங்க பிளைண்டாக கேப் அப் ஆனவுடனே பை செய்வீர்களா, இல்ல முதல் 30 நிமிடங்கள் உண்மையான ட்ராப்பை வெளிப்படுத்தும் வரை பொறுமையாக காத்திருப்பீர்களா? டேட்டாவை கவனியுங்கள், பேஷன்ஸாக இருங்கள். அந்த ஓப்பனிங் 30 மினிட்ஸ் உங்கள் ட்ரேடிங் நாளுக்கான தெளிவான ஸ்கிரிப்டை எழுதட்டும். ஹாப்பி ட்ரேடிங், மிக்க நன்றி.